ஹலோ நண்பர்களே, 5 ஒழுக்கமான சேலஞ்சை 100 நாள் ஃபாலோ பண்றல. நீ நாள் 7. இன்னைக்கு காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுமிச்சேன். ஏன்ச்சதும் டகால்னு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு ஃபேண்ட் சட்டையை மாட்டின்னு இன்னைக்கான ஓட்டத்துக்கு கிளம்பிட்டேன். நண்பர்களே, நீ நம்ம வீடியோவில் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அது கூடவே சேர்ந்து ஒரு கெட்ட செய்தியே இருக்கு. ஃப்ளோலே சொல்றேன், மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதுக்கப்புறம் வண்டியை பெரட்டின்னு அப்படியே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. போது நீ போச்சுரா மழையில் நினைய போறோம்னு நினைச்சேன். ஆனால் அதான் இல்லை, மழையே வரல கடைசி வரைக்கும். இன்னைக்கு ஜாகிங் பண்ணுன்றதுனால ஒரு டீப்பான வார்ம் போட்டு அது கூடவே கொஞ்ச நேரம் ஸ்கிப்பிங்கே ஆடிட்டு இருந்தேன். அதை முடிச்ச உடனே அங்கே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5 நிமிடம் நடப்பயணத்துக்கு அப்புறம் பொறுமையா ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வெறும் வெயிட் ட்ரைனிங் மட்டும் பண்றதுனால மசில் அங்கங்க அப்படியே பிளாக் ஆகி நிக்கிறா போல. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஹார்ட் ரேட் அதிகமா போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கான ஓட்டத்தை முடிச்சிட்ட பிறகு பொறுமையா லாஸ்ட்ல ஒரு நடையை போட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நீ பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப் அண்ட் டவுன் சேர்த்து 3 கிலோமீட்டர் ஜாகிங் மாதிரி பண்ண நண்பர்களே. நல்லா தான் இருந்துச்சு. முதல் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வர வழியில் நம்ம மெட் கூட்டலுக்கு போயிட்டு பாட்டிக்கு மருந்தை வாங்கிட்டு நம்ம மருந்து ரேட்டு கம்மியாக வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். அது முடிஞ்சது 3 தோசையும் 5 முட்டையும் செஞ்சு இன்னைக்கு காலை உணவை எடுத்துட்டு வேலைக்கும் கிளம்பிட்டேன். நண்பர்களே நீ ஜிம் வந்து அண்ணன் பங்க் வச்சிட்டேன். அதுக்கான காரணத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு சொல்ல நல்ல செய்தி இதுதான். நம்ம சேனல் ஆர்டர் போட்ட மைக் ஒரு 10 நாள் கழிச்சு வந்துட்டாப்புல. செய்தி என்னன்னா, இது கூட லைட்னிங் கனெக்டர் வரல. அவன் தான் எனக்கு செட் ஆகும். அவனை தேடி ரோட்டோட அலைஞ்சேன். கடைசி வரைக்கும் தென்பட வேலை. இதனால தான் நீ ஜிம் பங்கு. நம்ம நண்பர் பைசனு என்னன்னா, நாலு நம்ம கூட ஜாகிங் ஜாயின் பண்றேன்னாரு. அவருக்கு கொஞ்ச நேரம் கருத்தூசியை போட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இன்னைக்கான இரவு உணவு சாப்பிட்டேன். பத்தல. இன்னைக்கு கொஞ்சம் 2வது ரவுண்டு போயிடுச்சு. அதை முடிச்சுட்டு தண்ணியை விட்டுட்டு நீங்க டே கம்ப்ளீட். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. நாளைக்கு வீடியோ சந்திக்கிறேன்.